அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் கடகராசிக்காரர்களுக்கு 28/8/2024 முதல் 4/9/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக காலம் முழுவதும் ஆறாத ரணங்களை நெஞ்சில் சுமக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் தரக்கூடிய நிகழ்வுகளாக இந்த வாரத்தில் எவையெல்லாம் அமைய போகின்றன என்று பார்க்கும்போது, ராசியின் அதிபதியான சந்திரன் மிகவும் சாதகமாக வலம் வருகிறார். ஜென்ம ராசியை விட்டு வித்யாகாரகரான புதன் விலகுகிறாருங்க என மிக முக்கியமான கிரகநிலைகளின் மாறுதல் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நவ கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனும் பல மாதங்களுக்கு பிறகு ஜென்மராசியை விட்டு விலகுகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் ஆறாத காயங்களுக்கு அருள்மருந்தாக பல நல்ல நிகழ்வுகளையும் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு பகவான் லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை லாபம் நிறைந்தவையாகவும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான நல்ல மாறுதல்களை சிறப்பாக கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். திட்டமிடுவதை விட அதிரடியான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் மிக சிறப்பாக பெற்றுத்தருகிறாருங்க. எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பும் விரைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. நெருக்கடிகளை சந்தித்து வந்த குடும்ப ரீதியான பணிகளில் இருந்து வந்த சிக்கல்கள் மறையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த தருணத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. எதிர்பார்த்தபடியே உறவினர் வருகையால் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல சிறப்பான மாறுதல் மிகவும் வலுவாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. உத்தியோக ரீதியாக சனி அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்காலிகமாக அங்கு அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் பணி ரீதியான சிரமங்கள் தற்காலிகமாக குறைகிறது. முழுமையாக அவர் அஷ்டம பாதிப்புகளை விட்டு விலகவில்லை. ஆனால் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் நிச்சயமாக பல்வேறு வகையான உத்தியோக ரீதியான போராட்டங்களுக்கு நல்ல முடிவு கிடைப்பதற்கான சூழல் உண்டு. இடமாறுதல், வேலை மாறுதல் என பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட அவை உங்களுடைய எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் உண்டு. உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான நல்ல வேலை வாய்ப்பை இந்த தருணத்தில் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் சனி அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட சில நேரங்கள்ல என்ன பிரச்சனை, எப்படி தீர்வு காண்பது என்று தெரியாத ஒரு குழப்பமான சூழலை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. ஏனென்றால் ஒரு நிகழ்வில் என்ன பிரச்சனை என்று தெரிந்தால் அதற்கான தீர்வை எளிதில் கண்டுவிடலாம். பிரச்சனை என்னவென்பதே தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலும் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியால் உண்டு. எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை. ஆனால் குரு லாபத்திலும் ராகு மிக வலுவாக பாக்கியஸ்தானத்திலும் கேது 3லும் இருப்பது முன்னேற்றத்தை வலுவாக உறுதி செய்கிறது. எனவே பல வகையில தடைகள், சிரமங்கள் அதீதமாக வந்தாலும் கூட அவற்றை கடந்து செல்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. இதுவும் கடந்து போகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவான சிறப்பான மாறுதல்களை நிச்சயமாக இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக இந்த தருணத்தில்
தருணத்தில் அமைகிறது. திட்டமிட்டதை விட மத்திய மாநில அரசின் சலுகையும் மிக சாதகமாக கிடைப்பதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு தொழில்துறையில் உண்டு. மிக வலுவாக மோட்சக்காரகரான கேது 3ல் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள் விலகும். இந்த தருணத்தில் இதை செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பமான மனநிலையும் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்கள் பல பணிகளை சிறப்பாகவும் திட்டமிட்டும் செயல்படுவதற்கான யோகத்தை மோட்சக்காரகரான கேது ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல கேதுவுடன் இணைந்து சுக்கிரன் நீச்சம் பெறுகிறாருங்க. கேதுவுடன் சுக்கிரன் இணைவது நல்ல மாறுதலை பெற்று தருகிறது. ஏனென்றால் இரு கிரகநிலைகளும் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. சுக்கிரனுக்கு கேதுவும், கேதுவுக்கு சுக்கிரனும் நட்பு கிரகங்களாக இருப்பதால் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நல்ல மாறுதல் உண்டு. அங்கு நீச்சம் பெற்றும் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். எனவே கலைத்துறை ரீதியாக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டுங்க. அளவான முதலீடில் பணிகளை திட்டமிட்டு செயல்படும் போது அவற்றில் மிகப்பெரிய அளவிலான லாபம் நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. அதிகப்படியான நன்மைகளை பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தலாம். அப்படி செயல்படுத்தும் போது மிக முக்கியமான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் மிக வலுவாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான சிரமங்கள், தடைகள் போன்றவற்றை எளிதில் கடந்து வருவதற்கான நல்ல வாய்ப்பை கடகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. ராசியின் அதிபதியான சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக இருப்பதால் இந்த வாரத்தில் உங்களுடைய திட்டங்களுக்கு மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கும். திட்டமிட்டதை விட நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் வித்யாகாரகரான புதன் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அங்கு சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியனும் 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான பணிகளிலும் அலைச்சல் நிச்சயமாக குறையும். எதிர்பார்க்கிறபடி பணிகளை திட்டவட்டமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. பெருவாரியான சிக்கல்கள், தடைகள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் உண்டு. விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே சில எதிர்பாராத விரய செலவுகளை விவசாயம் சார்ந்த பணிகளில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. திட்டமிட்டதை விட சற்று கூடுதலாக இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் செலவு செய்வதற்கான சூழல் உருவாகலாம். அதே போன்று கால்நடை வளர்ப்பிலும் சில விரயங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே இந்த தருணத்தில் திட்டமிட்டு விரயங்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு. அதற்காக கடன் வாங்க வேண்டாம். கடன் வாங்கினால் சில சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு லாபஸ்தானத்திலும் சுக்கிரன் தைரியஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிப்பது நிச்சயமாக பெண்மணிகள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் கிடைக்கிறது. குடும்ப சுமையும் பணிச்சுமையும் குறைந்து மகிழ்ச்சி பெண்மணிகளுக்கு இந்த வேளையில் கிட்டும். மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய காயங்கள், ரணங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயம் கிடைக்கும்.